மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னென்னு பார்ப்போமா. இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஒரு லெமன் ஜூஸ். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு கிளாஸில் தண்ணி எடுக்கிறோம், 2 கியூப் ஊற்றி அதில் போடுறோம், கலக்கிறோம், அவங்க கையில் கொடுக்குறோம். அதை எப்படி ரெடி பண்ணி வைப்போன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 6 லெமன் எடுத்திருக்கேன். அதோட சாறை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு அரிப்பால் அரித்து ஒரு பவுலுக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு ஒரு லெமனுக்கு 2 ஸ்பூன் வச்சு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிவிட்டு அதனால் ஒரு ஃபால்ட் வந்து அது என்னென்னு லாஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு லெமனுக்கு 2 ஸ்பூன் வச்சு ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அதை என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரீசரில் நம்ம ஐஸ் க்யூப் வைப்போம்ல, அந்த ட்ரே எடுத்து அதில் இதை ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். எனக்கு சுகர் ஜாஸ்தியானால என்ன ஃபால்ட் வந்துன்னா, ஐஸ் க்யூப் ஆகாமல் ஜெல்லி மாதிரி எனக்கு ஆகிட்டு. அதனால தான் சுகர் வந்து 1க்கு 2 நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ 2 ஸ்பூன் ஆட் பண்ணனால எனக்கு நல்லா இருந்தது. அப்போ நம்மனா சுகர் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணி நம்ம கலக்கணும். இது ஈஸியாக இருக்குமேன்னு ட்ரை பண்ணி எனக்கு இது சொதப்பிடுச்சு. இப்போ ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் இந்த ஜூஸை ஊற்றிக்கோங்க. இதில் புதினா தேவைப்பட்டால் ஒவ்வொரு ட்ரேலையும் கொஞ்சம் ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் புதினா வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். நமக்கு எப்போல்லாம் லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு கிளாஸில் தண்ணி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த க்யூப்பில் 2 க்யூப் போட்டுட்டு சப்ஸா சீட் தண்ணியில் போட்டு எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த சம்மருக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். எந்த ஜூஸ் போட்டாலும் நமக்கு அது யூஸ் ஆகும். அந்த சப்ஸா சீடையும் அது கூட போட்டுட்டு நல்லா கலக்கி. எனக்கு சுகர் ஜாஸ்தியாக இருந்தாலும் நான் சுகர் ஆட் பண்ணலை. நீங்கள் சுகர் கம்மியாக போடனால கொஞ்சம் சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணி கலக்கி உடனே குடிங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக கலக்கினாலும் நம்ம ஒரிஜினல் லெமனாக புழிஞ்சு கலக்கி குடித்தா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால் அது எப்படி இருக்குமோன்னு பயப்படாதீங்க. சூப்பரான ஒரு லெமன் ஜூஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.